உங்க ஊர்ல இருக்க வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எந்த லட்சணத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 5000 ரூபாய் வருமானம் வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கணக்குக்கு வருது. ஆனால் 500 ரூபாய் நீ எதுக்கு வாங்கின? சமூக நோக்கத்தில் வாங்கல. 1500 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல வர்றதுக்காண்டி வாங்கினீங்க. அயோக்கியத்தனம் இல்லையா? யார் வாங்குறது? யாரு? கவர்மெண்டா? பிஜேபியா? மோடியா? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் சம்பாதித்தவையே. அநியாயத்தில் ஒத்து போவதை விட நியாயத்திலே பிளவுபட்டு இருப்ப, அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏன்னா சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போக விரும்பல. அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நமக்கு பேசப்பட்டுருச்சு. ஆனா அதுல இருக்கிற இன்னொரு விஷயம், இன்னொரு பகுதி, ஒரு காயினுடைய 2ஆம் பக்கத்தை போல இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எங்கிருந்து ஏற்பட்டது, அதற்கு நாம் எந்த வகையில் காரணமாக இருந்தோம். அவன்கிட்ட பிரச்சனை இருக்கு, ஓகே. எப்போதுமே எதிராளியிடம் இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் அதை பார்க்கத்தான் வேணும். நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அது மட்டுமே பிரச்சனைக்கு தீர்வாகாது. அதுக்கு என்ன காரணத்தினால அதை கொண்டு வந்தான், அதுக்கு நான் எந்த வகையில சம்மந்தப்பட்டிருக்கிறானா, என்ன அவன் திட்டினா பேசிட்டான், ஏன் திட்டினான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்கள் அந்த இடத்திலே வந்து நின்றதன் பின்னணியிலே என்னுடைய பிழை இருக்கிறதா, என் சமூகத்தின் பிழை இருக்கிறதா, நாம் செய்த தவறுகள் ஏதேனும் இருக்கிறதா, அதை சரி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் 100% நாம் அதற்கு காரணமானவர்கள் என்பதை மறுப்பதற்கே இல்லை என்பது என்னுடைய சொந்த அனுபவ அறிவு. எனக்கு ஏறத்தாழ நான் திருச்சிக்கு வந்த புதுசில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2004 2005 நான் இங்க ஒருத்தர் அடிக்கடி சந்திப்பேன். சிங்காரத்தோப்புல அஃப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் ஒரு பெரிய ஃபைலோட சுத்திக்கிட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் என்ன ஃபைலுன்னு பார்த்தா ஃபுல்லா வக்ஃபு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், திருச்சியில் இருக்கிற வக்ஃபு ப்ராப்பர்ட்டி, அது சம்பந்தமான வழக்கு எவ்வளவு இடத்துல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அன்றைக்கு அவர் சொன்ன கணக்கு 2004 அவர் இதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்ன கணக்கு திருச்சியில மட்டுமே 5000 கோடி